சார்பாக எல்லாரும் வரவேற்கணும். இனிமேல் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சந்தோஷமாக வரணும்னு நான் விரும்புகிறேன், வாழ்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 2023ஆம் ஆண்டு இனிதை முடிவுறும் தருவாயில் பசுமை நிறைந்த நினைவுகளுடன் பாடி பிரிந்து சென்ற பறவைகளுடன் மீண்டும் இணையும் இந்த பொழுதில் அன்பு உள்ளங்கள் அனைவரையும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வருக வருக என பேர் உவமையுடன் வரவேற்கிறேன். எனக்கு இந்த நல்வாய்ப்பினை மகிழ்ச்சிக்கு உளம் கணிந்த நன்றிகளை உருவாக்குகிறேன். பிரிந்தவர் கூடி பேசவும் வேண்டுமோ என்பதற்கு இணங்க ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கியுள்ள எனக்கு மகிழ்ச்சி திணறில் பேச நான் எழவில்லை. கல்லூரி பருவம் மகிழ்ச்சியான காலம். சொர்க்கத்தில் வாழ்ந்த நாட்கள் என்றால் அது மிகையல்ல. கவலை ஏதுமின்றி துள்ளித்திருந்த காலைய பருவத்தில் கட்டுக்கடங்கான மகிழ்ச்சியுடன் திளைத்த காலம் அது. வாழ்நாளில் அப்பருவம் சிறிய பகுதியே என்ற போதிலும் அது பொற்காலமாகும். அசைப்போடு பழைய நினைவுகளில் கல்லூரி பருவங்களில் தலை சிறந்து நிற்கும். அன்பு, பாசம், காதல், வீரம், மகிழ்ச்சி போன்ற உணர்வுகள் அனைத்து மேலங்கும் இளமை பருவம் அது. அந்நாட்களில் நடந்த நிகழ்வுகளை ஒவ்வொருவராக பயில்வார்கள். இன்றும் கல்லூரி பருவத்தில் நிகழ்ந்த அனைத்தையும் இன்றும் அசை போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வெவ்வேறு திசைகளில் பிரிந்து சென்ற நாம் நவீன தகவல் தொடர்பு சாதனைகளில் அபரிமிதமான வளர்ச்சியால் மீண்டும் இணைந்து இருக்கிறோம். அறிவியல் வளர்ச்சி நம்மை மீண்டும் இணைத்துள்ளது. இதனை பெரும் பேராக கருதி இனி ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட நாளில் ஒன்று கூடி தோழமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் அவா கொள்கிறேன். நேரில் சந்திக்கும் போது ஒருவித ஈர்ப்பு ஏற்பட்டு பிணைப்பு ஏற்படுத்தும் என்பது சின்னம். காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்ற முதுமொழிக்கு இணங்க இன்னும் எனது வரவேற்புரையை நீட்டாது நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என மீண்டும் உளவாக வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். behalf of Patil College of Pharmacy reunion 2023 எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபேமிலி இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தராக வந்து அவங்க ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Okay, so pleasantly welcome you all once again. Family introduction. First, we please welcome Sumati and family on stage. என் பொண்ணு 11th படிக்கிறான். சென்னையில் இருக்கோம். சுமதி, கண்ணன், அனுஷா, கண்டிப்பா வைக்கணும். ரொம்ப சந்தோஷமா சரி எல்லா ஃபேமிலியில பார்க்கலாம் இது வைஃப் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொரு வருஷம் வேற வேற லொக்கேஷன்ல வச்சா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கு வந்து ஆர்கனைசர் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நன்றி.
பட்டாபி எல்லாரும் எடுத்துட்டீங்களா? நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களா? என் நேம் ஒன்று நல்லா சொல்லுவாங்க எல்லாரும் பையங்க டெல்லியில அரிசடிச்ச மாதிரி என் பேர் பட்டாபிராமன் அப்படின்னா அதுக்கு என்ன அப்படின்னு குமரேஷ் சொல்லுவாங்க. எங்கிருந்து வரேன் அப்படின்னா நான் மன்னாடில இருந்து வரேன், என் பேரு பட்டாபிராமன் அப்படின்னா உடனே சொல்றேன் மரியாதை மறுபடியும் காலேஜ் எங்க வரான்னு கேட்பீங்கல்ல, என் பேரு பட்டாபிராமன். எங்கிருந்து வரீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. என் பேரு ஒய் பட்டாபிராமன், எங்க அப்பா பேரு எஸ் யதார்த்தம். நான் வந்து மன்னாடில இருந்து வர்றேன். அப்புறம் எல்லோருக்கும் வணக்கம். என் பொண்ணு சோனாலி, இவ பிஎஸ்சி செகண்ட் இயர் பண்றா பயோகெமிஸ்ட்ரி. பையன் கார்த்திகேயன் 10th படிக்கிறான். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை இந்த இடத்துல மிஸ் பண்றேன், சுந்தரராஜனை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் கண்டிப்பா இந்த மூலையில எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருப்பான்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் 3 ஃப்ரெண்ட்ஸையும் மிஸ் பண்றேன். அது ரொம்ப என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எல்லாருக்குமே தெரியும் சுந்தரராஜன்ட்டு. நான் இல்லாம இருக்கிறது இந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ள எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக தான் இருக்கு. என்னால வெளிக்காட்ட முடியல. இப்ப எல்லாரையும் நான் வந்து ஆக்சுவலி என்ன சொல்றேன்னா யோசனை பண்ண எல்லாரும் நம்ம பேசுவாங்களா, ஏன்னா நான் சுந்தரத்தை மட்டும் தான் பேசியிருப்பேன்னு எல்லாருக்குமே தெரியும். என் கூட எல்லாரும் பேசுவாங்கன்னு நினைச்சேன். பட் எல்லாருமே என் கூட பேசுறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனது இப்ப சுந்தருக்கு அடுத்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுந்தர். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அதனால ரொம்ப கலாச்சி வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். எல்லாரையும் பார்த்ததுல உண்மையில ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஹலோ, நீ போனா என்ன பேசலாம். Hope you enjoy this moment as a memory and make sure it's to be funny and enjoy functions. Thank you. எல்லாரையுமே வந்து என் சொந்தங்களே அப்படின்னு நல்லா
எல்லாருக்கும் வணக்கம். கை கட்டி புகழ்மாறன் அண்ணன் பொண்ணோட பையன். புகழ்மாறன் இது தமிழினி, இது அண்ணன் பொண்ணு தான். இது சந்திரகிரி. எல்லாத்துக்குமே பாதி பேர் பேர் வச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே சந்தர்ப்பத்தில் நினைப்பாங்க. புரிஞ்சதா? மாமா ஒரு நாள் தான் எல்லாரையும் பற்றி நினைக்கிறது. அதான் உண்மை மாமா, அதான் உண்மை. சரியா? அப்பா வந்துட்டு மேரேஜ் இல்லை செஞ்சுதான். ஸோ எங்களை தான் எல்லாம் மீதாக பார்த்துப்பாரு. ஸோ ஒருத்தவங்க வந்து தனிப்பட்டு எல்லாம் பார்த்துக்க மாட்டாரு, எல்லாருமே மொத்தமாக தான் பார்த்துப்பாரு. குரு பாரம்பரியமா மெசேஜ் எல்லாம் போட்டாரு. அன்னைக்கு தான் போட்டார். காலையில் ஒரு 7 மணி இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி நான் 9 மணி நம்ம திராட்சை பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே நாங்கள் ஒரு பில்லு போட்டோம். அன்னைக்கு அந்த கடைகளுக்கெல்லாம் பில்லு அனுப்பிச்சிட்டு இருக்கோம். அன்னைக்கு இறங்குனது பில்லு ஒரு 20,000, முன்பாய்க்கு ஒரு 1,16. டோட்டலி மொத்த பாய்க்கு 1,36,000 தரணும் அப்படின்ட்டு அவர் கணக்கு இவர் கணக்கு திருப்பி ஒரு 2 நிமிஷம் வச்சு அவர் பண்ணார். என்ன நான் உங்கள்கிட்ட கடன் வாங்கலையே, இதெல்லாம் மறந்துருந்து நான் தான் பண்ணிட்டேன்னா சொல்ல கொடுத்துட்டேன். நான் இல்லை மாற்றி அனுப்பிச்சிட்டேன். நாங்கள் எல்லாம் அதெல்லாம் தாராளமாக இருப்பார். அப்படி Sigamani. அவரோட குரல்ல பேசுறதை விட திருவள்ளுவர் குரல் தான் அதிகமா பேசுகிறார். எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள் பார்க்காம அவங்க குடும்பத்தோட சேர்த்து பார்க்கறது இன்னும் சிறப்பா இருக்கு. இதுல விடுபட்ட ஒரு சில பேர் திரும்ப நம்ம கூடும்போது சேருவாங்கன்னு நினைக்கிறேன். இது இந்த விழாவோட போட்டோலாம் பார்க்கல அவங்க கண்டிப்பா அதுல இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. வராதவங்களுக்கும் சேர்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். என் மனைவி அருந்ததி அவங்க பேர். என் பொண்ணு பெரிய பொண்ணு குணாலி, சின்ன பொண்ணு யோகிதா. இவங்க 7th படிக்கிறாங்க, இவங்க 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. மற்றபடி
இல்ல திருக்குறள் அப்படி இல்ல, குரல் வந்து திருக்குறள் வந்து என்னோட குரல் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரோட குரல், தமிழரோட குரலே குரல் தான். அந்த குரல் ஷேர் பண்ணுவேன்ல, அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாலாம் கிடையாது, நம்ம அன்றாட லைஃப்க்கு தேவையானதா இருக்காது. அதனால இப்போ நம்ம அரசை பற்றியோ அதை பற்றியெல்லாம் அவர் குரல் எழுதியிருக்காரு, அதெல்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியாது, ஷேர் பண்ண நம்ம பிரயோஜனம் இருக்காது. நம்ம லைஃப்க்கு தேவையானது ஒன்று ரெண்டு அதை படித்தோம்னா அந்த குரல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மீனிங் தெரிஞ்சு, குரல் எல்லாரும் தெரியும் கண்டிப்பாக, பெரும்பாலும் மீனிங் தெரியும். அது மீனிங் தெரிஞ்சுக்கிட்டப்ப நமக்கு அது வந்து கொஞ்சம் எதுவாக இருக்கும், எல்லாத்தையும் ஒரு ப்ரெசைஸாக சிம்பிளாக நம்ம ஒரு விஷயத்தை நீட்டி இப்போ நான் பேசுகிற மாதிரி பேசாமல் சிம்பிளாக பேசிடலாம். அதனால சொல்கிறதான் குரல் என்ன நம்ம எழுதுனது இல்லை, அவர் எழுதுனது தானே. வாங்க வாங்க ராஜமங்கை, வாங்க வெல்கம். சரி, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரி, தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் நம்ம இன்வைட் பண்ண போகிறது நண்பா அப்படின்னு டெய்லி குட் மார்னிங் நண்பா அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை பேசுவார், நிறைய பேச மாட்டாரு. ஆனால் இப்போ கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டாரு. இன்னைக்கு எஸ்எஸ் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட போகிறோம். ஐ திங்க் நம்ம என்னோட கெஸ் நம்ம பேட்ச்ல இருக்கிற ஒரே என்ஆர்ஐ இவர் தான் நினைக்கிறேன். எனி கெஸஸ்? ஃபாரின் ரிட்டர்ன் ரெடி. கணேஷ்குமார் ப்ளீஸ் வெல்கம். காவியா அவங்களுடைய ஃபார்ம் தான். ஒரு பொண்ணு அமிர்தா. என்ன படிக்கிறோம்? ஓகே, நெக்ஸ்ட் மேபி ஒரு சயின்டிஸ்ட் நினைக்கிறேன். ஆமா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அதுதான் சுகமா இருக்கு. வெரி வெல்கம் வெங்கடேஷ் அண்ட் என்னோட பேர் வெங்கடேஷ், என் ஒய்ஃப் பேர் வந்து விஜயலட்சுமி.
பையன் பேர் வந்து சோம்நாத், வி சோம்நாத். ரெண்டாவது வந்து வி சரண். இப்போ பழனி சொன்ன பேர் நான் ஆக்சுவலாக க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஏன்னா நாங்கள் ஸ்டார்டிங்ல இருந்து காலேஜ்லேருந்து இல்லை எதனாலும் கேளுங்க. அதுவும் நம்ம டேட் ஆஃப் பர்த் இல்லாம நாங்க வந்து லேப் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி நாங்க பின்னாடி அதெல்லாம் சரி ஓகே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலா பசங்க எல்லாரையும் பார்க்கறதுக்கு ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு. உண்மையிலே நான் ரியலி நான் வந்து நினைச்சே பார்க்கல ஆக்சுவலா. இன்னொன்னு என்னன்னா உடனே எஸ் சொல்லிட்டாங்க. இல்ல உடனே என்னன்னா நான் வைஃப் கூப்பிட்டா உடனே எஸ் சொல்லிட்டாங்க ஆக்சுவலா வரேன்னு சொல்லிட்டாங்க. அதுவே பெரிய விஷயம். என் பேர் விஜயலட்சுமி. ஃபர்ஸ்ட் மணிவண்ணன் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப முக்கியம். ஏன்னா என் வீட்டுக்காரங்க வந்து ஒரு 3 மந்த் முன்னாடி வரையும் அந்த குரூப் ஆரம்பிச்சதுலேருந்து நைட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அதை பார்த்துட்டு அதெல்லாம் கலாய்ச்சி அதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அப்புறம் தான் அவங்க வந்து இப்போ தூங்குறாங்க. ஸோ அந்த ரீகாப் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் பிஃபார்ம் எம்பிஏ நிறைய படிச்சேன். எந்த ஊருக்கு நான் பார்க்கறது இல்லை. இந்த குரூப் ஆரம்பிச்சதுக்கு பிறகு கடைசியில தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா பார்த்துட்டு தான் போடுவேன். நான் அனுப்ப மாட்டேன். கை மட்டும் தம்சம் மட்டும் தான் இருப்பாங்க. கேர்ள்ஸ்க்கு பெரிய கை தட்டல். ஏன்னா அவ்வளோ ஒரு மெயினா அனக்ஷனாவுக்கு அனக்ஷனா அவங்களோட கவுண்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சுகுமார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஒரு அந்த ஒரு ஆடியோ கான்டெக்ட்ல கண்டிப்பா பார்ப்பேன். நான் மிஸ் பண்ணாம பார்ப்பேன் அவங்கள. ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய விஷயம் ஒன்று சொன்னான். அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன். நீங்க எஸ் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஜோலியான பர்சன் தான். நல்லா கலகலன்னு பேசிட்டே இருப்பாரு. ஐ திங்க் அவரோட ஏரியாவில் இப்போ ஒரு பெஸ்ட் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டாக்டர் ராமலிங்கம் அண்ட் ஃபேமிலி. அனைவருக்கும் முதல் வணக்கம். என் பேர் ராமலிங்கம். எங்கள் மிஸ்ஸஸ் வந்து லட்சுமி, பெரியவர் வந்து திவாகர், அவங்க ட்வின்ஸ் விஜயராகவன், விஷ்ணுபிரியா. மிஸ்ஸஸ் வந்து போஸ்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஒரு இனிய நாளாக எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்த எல்லாத்தையும் ஒன்றிணைந்த மணிவண்ணனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு நாள் கிடைக்குமா அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப இயங்கிட்டு இருந்தான். அதை சேர்த்ததுலேயும் பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட ரியூனியன்ல நிஜமாவே எனக்காகவே கொண்டாடுற மாதிரி இருக்கு. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப அதில் வந்து நிறைய 3 பேர்த்து மிஸ் பண்ணது ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸாக இருக்கு. அதில் இன்னும் சில பேர் வராமல் இருக்கிறது எனக்கு ஒரு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அவங்களையும் ஒன்று சேர்த்து அடுத்த ஃபங்க்ஷனில் எல்லாருமே ஒன்று சேர்ந்து செய்யணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறேன். மறுபடி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த தருணங்களில். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எல்லாமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வெங்கடேஷ் சொன்ன மாதிரி மிஸ்ஸஸ் அவங்க ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து சரி போவோம் அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்காக போவோம் அப்படின்னு சொல்லி அவங்க இதே மாதிரியே இந்த வருஷமா நம்ம வந்து ரீயூனியன் ஃபங்க்ஷன் பண்ணி நல்லா கிராண்டா செய்யணுன்றது நம்மளோட ஒரு ஆசையா. நெக்ஸ்ட் பர்சன் ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு, பேசவே மாட்டாரு. பேச வைக்கணும். லைட்டா ஏதாவது போடலாம் ஆமா. ஒன் ஆஃப் த பெஸ்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட்.
சுரேஷ் சார் உனக்கு மட்டும் ½ hour இன்ட்ரோடக்ஷன். ஏன்னா நிறைய பேர் உனக்கு கொஸ்டின் கேட்க வெயிட் பண்றாங்க. குமரேசனை கலாய்க்கிறதுக்குலாம் மைக் வாங்கல. ஏன் எல்லாம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கை தட்டலாம்ல? ஸ்டேஜ்ல நிற்கும் போது விசில்ல கை தட்டல. குமரேசன் என்னோட ஒய்ஃபு அழகேஸ்வரி, இது என்னோட பொண்ணு. என்னோட பையன் பேசுங்க கார்த்திகேயன், தக்ஷித் கார்த்திகேயன். வேற என்ன சொல்லணும்? பாட்டு பண்ணல பாத்ரூம் திங்கறதுனால டான்ஸ் ஆடு கடைசி பாத்துக்கிட்டு தான் இருப்பேன். பாதிக்க போறது நான் தானே. என்ன பிசினஸ் ஒரு சொல்லவே இல்லை. ஒரு பிசினஸும் பண்ணலையா? நாங்க வேலை பார்க்கணும் தானே. அதை கேட்டாங்கன்னா வேலையை விட்டு அனுப்பிட்டு போறாங்க. போயிட்டு இருந்தாங்க. வேற எதிர்பார்க்கிறேன். கொடுத்தா எல்லாருமே கண்டுபிடிச்சிருவீங்க. எப்படி யோசிக்கிறாங்க? சரி பரவாயில்ல, எல்லாரும் கண்டுபிடிச்சிருங்க. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் மோர் தென் 20 years என்னோட இன்ன வரைக்கும் ரொம்ப க்ளோஸா என்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லா சந்தோஷம் எல்லாத்துலேயும் பங்கேற்றிருக்கிற என்னுடைய மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், நாகராஜன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்ன பேசுறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாரையும் பார்க்குறது. ஸோ இவ்வளோ ஸ்மைல் ஃபேஸஸை பார்த்து ரொம்ப நாளாக இருக்குது. நிறையா ஃபேமிலி ஃபங்க்ஷனில் தான் இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்மைல் ஃபேஸோட பார்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்கள் கூட கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா குமரேசா நீ வாயே சொல்லணும், இன்னும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேசுறேன். என்னோட ஒய்ஃப் வரலட்சுமி, என்னோட பெஸ்டின்னு சொல்லலாம். என்னோட கஷ்டம் நஷ்டம் ஈவன் ஒவ்வொரு நாளும் நான் வேலை விட்டு வந்தோட்டியுமே A to Z அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத நான் கண்டிப்பாக மட்டும் சொல்லுவேன். நிறைய நாள் வந்து நான் வந்து மார்க்கெட்டிங் இருக்கிறதுனால லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஸோ கம்பெனியில் வந்து அப் அண்ட் டவுன் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது கஷ்டத்தில் இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து ஏதாவது யாரும் நான் கடவுள் இல்லையா, அது வந்து என்னோட ரோல் தான் இருப்பேன். சாய் கிருஷ்ணா யூகேஜி படிக்கிறாங்க. அப்புறம் இங்கே ரொம்ப நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு 3-4 பேர் இருக்கிறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் பழனி அம்மாள். அவள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட ஒன் ஆஃப் தி சிஸ்டர் தான் நான் சொல்லுவேன் எப்போவுமே. அது இல்லாமல் எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன்லையும் நடக்குது. ஈவன் ராமச்சந்திரன் என்னோட பெஸ்ட்டு
இயர்ஸ் 25 இயர்ஸ். இவங்க மேக்ஸிமம் வந்து என்னோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் எது நடந்தாலும் சரி மேக்ஸிமம் இவங்க வந்து ஆஜராகிடுவாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, இது மாதிரி நம்ம எல்லாருமே இருக்கணும். இது மாதிரி எல்லாருமே இருக்கணும். இங்கே அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ் நம்ம வீட்டில் எல்லாரும் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே இன்வைட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருமே வந்து நம்ம ஒன்று சேருவோம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எப்போதுமே நம்ம இதோட தொடர்ந்து இருக்கணும். அந்த ஒருவர் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என்னோட செலவுல. என்னால் ஒரு மறக்க முடியாத ஒரு சூழ். நான் இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னா அவன் தான் காரணம். ஏன்னா நான் 12th முடிச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நான் இருந்தேன். அப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் அப்கோர்ஸ் நான் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணுறப்ப அவன் என்ன சொன்னான்னு செலவுற அப்படின்னா மாப்பிள்ளை நீ அங்கே எல்லாம் போகக்கூடாது, நீ நானே 11th 12th படிக்கிறோம், நம்ம எப்போவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால என்னோட 1 year ஃபீஸ் அவன் தான் பே பண்ணேன் செலவு. ஒரு காலேஜ் வந்து ஃபீஸ் பண்ணுறதா அதெல்லாம் வேண்டியது அப்படி ஒன்றும் போகிறது அவசியம் கிடையாது. ஏதாவது அவங்க கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அந்த காலேஜில் படிக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அதை விட்டு போனாலுமே வந்து ஸ்டில் ஐ ரிமெம்பர் எவ்ரிடே, never forget the face, smile, everything. So I remember. So thank you so much, Mani, for a wonderful arrangement. And thank you all. எல்லாரும் enjoy Thank you so much, each and everyone. Thank you. Thank you. Thank you. Thank you. இவர்கிட்ட வந்து காலேஜில் பேசும்போது கண்டிப்பாக பதில் சொல்லாமல் இருக்க மாட்டார். கேட்டால் மட்டும் தான் என்கிட்ட பேசுவார். அப்புறமா இப்போ ரீயூனியன் ஆனதுக்கு அப்புறமா கால் பண்ணி பேசும்போது அவர் நிறையவே பேசுவார் அப்படின்ற விஷயம் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட பேட்ச் தான் ரொம்ப சாஃப்ட். இன்னைக்கு எஸ் வருகை அனைத்து நண்பர்களுக்கும் விழாவை ஏற்படுத்திய மணிவண்ணன் அதுக்கு உரிமையாக நான் என் பேர் சாமியப்பா, நான் பட்டுக்கோட்டை பார்த்தேன் வெளியில் வச்சிருக்கேன் பக்கத்தில். என் மனைவி சத்யா, பையன் பிரதி, பொண்ணு மகதி. இது மாதிரி ஒரு குடும்பத்தோட அந்த அனுபவம் எனக்கு வந்து தெரியும். ரொம்ப சாப்பிட்டு இருப்பார். எப்பவுமே வந்து சிரிச்சுட்டே தான் இருப்பாங்க. கொஞ்சம் பக்தியா சாப்பிங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 20 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கு. என்னோட நேம் ஜோதி. நான் வந்து திருவாரூர் மெடிக்கல் காலேஜ் ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட டாக்டர் ராஷிகா, நிர்மல் ராஷிகா. ஆக்சுவலாக நான் எம்எஸ்சி நர்சிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மேரேஜ் டைமில் வந்து நான் வந்து டிப்ளமோ தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட வெற்றிக்கு பின்னாடி ஹஸ்பண்டாக இருக்காரு. பாப்பா பார்த்துட்டு என்னையும் படிக்க வச்சாரு. உண்மையிலே வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். எல்லாருக்கும் இந்த மாதிரி வந்து கணவன் அமையாது.
பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஒவ்வொரு பழவழியாக விட்டுட்டு போயிட்டு நானே டியூட்டி சேஞ்ச் ஆன டைம்ல அவர் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி என் பொண்ணும் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கோஆபரேட்டிவாக இருந்தா. மேலே இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உண்மையில ஆர்கனைசருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் மோர் தென் 20 இயர்ஸ்ல வந்து அரேஞ்ச் பண்றது வந்து அவ்வளவு சாதாரணமான காரியம் இல்லை. ஏன்னா நானும் நர்சிங் படிச்சுட்டு இப்ப ரீயூனியன் ஃபங்க்ஷன் வந்து இப்ப அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து சக்சஸா பண்ண முடியல. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் வந்து பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஆக்சுவலா இந்த நீங்க பண்ணணும் ப்ரோக்ராம் பண்ணணும் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். 3 மாதம் மட்டும் கட்டுறேன். ஹாப்பியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹாப்பியா எப்பவுமே வந்து அப்போதைக்கு கஷ்டமா தெரியும். பட் ஃபியூச்சர்ல வந்து நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டோமா இப்படி எல்லாம் அழுதமா அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவோம். கஷ்டத்தை கூட ஃபியூச்சர்ல ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி மூமெண்ட் தான் இது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே ராமச்சந்திரனை பற்றி ஒரு அப்போ ஜோதி வந்து திருவாரூர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பாப்பா வந்து கூப்பிட்டு போக முடியல. பாப்பா இப்போ கோர்ட் படிச்சா வட்டச்சத்துக்கு இருந்தாங்க. ராமச்சந்திரன் தான் பொண்ணை சாப்பாடு இது பண்ணி இப்போ ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு போய் கூப்பிட்டு வந்து எல்லாமே ராமச்சந்திரன் தான் 1 வருஷம் ஃபுல்லாகவே பார்த்துருக்காரு. பாப்பா ஸ்கூல் போயிட்டு வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டியூட்டி போயிட்டு வந்து அதை பார்த்துக்குருவாரு. காலையில் 3 வேளை சாப்பாடு எல்லாமே பண்ணி அனுப்பி வைக்கிறதெல்லாம் அவர் தான். ரொம்ப கீச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. கேட்கறதுக்கே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அப்சல்யூட்லி கரெக்ட். பிரம்ம வித்யா தேவி என் பேர் பிரம்ம வித்யா தேவி. என் ஹஸ்பண்ட் பேர் ஈஸ்வரமூர்த்தி. பொண்ணு பேர் வித்யா. பையன் பேர் பிரேம்குமார். என் பொண்ணு நீட் கோச்சிங் போறதுனால லீவ் போயிட்டனால வரல. அவர் பாலக்காட்டில் மீட்டிங் இருக்கனால வரல. காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. இது என்னோட சிஸ்டர் ஹர்ஷவதினி. பிகாம் சிஏ முடிச்சுட்டு ஏர்போர்ட்ஸ்க்கு ட்ரைனிங் இருக்கிறான். அப்புறம் என்னை பற்றி சொல்லிக்கிறது ஒன்றும் இல்லை. நான் நிறைய நாள் 96 படம் பார்க்கும்போது நிறைய நினச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தருணம் வந்து நமக்கு இருக்காதா, நம்ம இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண மாட்டோமா அப்படின்லாம் யோசிச்சிருக்கிறேன். அப்போ அந்த தருணம் மணிமண்டல் விருதத்தை என் வீட்டு வாசல வந்து தருது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்க எல்லாம் பார்க்கும்போது மறுபடியும் ராமச்சந்திரன் சொன்ன மாதிரி தான் 20 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சரி எல்லாம் நல்லா இருக்கேன். என்ன எப்படி சொல்றதுன்னே எனக்கு ஐடியா வரல. சொல்றேன். குரூப்ல ஆரம்பத்துல இப்போ வரைக்கும் நான் சிங்கிளா தான் இருப்பேன், சிங்கிளாவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கரெக்டா ப்ளீஸ் ஹலோ வெல்கம். எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பிச்சதுக்கு. ஆக்சுவலாக நாங்கள் சும்மா குரூப்பில் சும்மா பேசிகிட்டு இருந்தோம், மீட் பண்ணுவோம்ட்டு. அப்புறம் அது வந்து ஏன் அது ஒரு கெட் டுகெதராக இருக்கக்கூடாது, அது ஏன் ஒரு ரீயூனியனாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு தாட் வந்து அப்புறம் மணி ஆரம்பித்தான். ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போகும். இந்த டே ஹேப்பன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்த ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஹஸ்பண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவங்க இல்லைன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் எல்லாரும் அதான் இன்னும் நிறையா பேர் வந்திருக்கணும், அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் எல்லாரையும் வரதுக்கு ட்ரை பண்ணுவோம்.
எல்லாரும் அதே மாதிரி எல்லாரும் அந்த யுனைட்டடாக அந்த இதோட இருங்க. அதான் நான் வந்து எம்காம் முடிச்சுட்டு இப்போ பெங்களூரில் ஃபார்மா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணுறான். பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஆஷிஷ், பொண்ணு ஆஷிகா 4th படிக்கிறான். பெங்களூரில் இருக்கோம். ஃபேமிலியோட வரணும்னு தான் பார்த்தேன். பட் டியூ டு சம் அன்அவைலபிள் சிச்சுவேஷன்ஸ் வர முடியல. நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆஃப்டர் லாங் டைம் ஈவன் நாங்களே சும்மா வீடியோ கால் தான் பேசிக்கிட்டோம். நாங்கள் மணி பெங்களூர் தான் பார்ப்பேன், கோபி பெங்களூர் வருவான், அப்போ மீட் பண்ணுவோம். அப்போ பார்க்குறது ரைட்டு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் குமரேசன் சுகுமாரை கூட நான் ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இப்போ தான் பார்க்குறேன். வெங்கடேஷ் நானும் வெங்கடேஷும் ஒரே கம்பெனி பக்கத்து கேம்பஸ் இருந்தோம். பக்கத்து கேம்பஸ் அப்போ கூட எங்களால் மீட் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாரையும் பார்த்ததுக்கு. என்ஜாய் த ஃபங்க்ஷன் டில் ஈவினிங். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஒரு அடமொழி சொல்லி கூப்பிடலாம். நம்ம காலேஜோட சிஆர் மிஸ்டர் சம்பூர்ணாரன். என் பேர் சண்முகநாதன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஊருக்கு வேலை இருக்கையும் மெடிக்கல் முடிச்சிருக்கேன். ருக்மணி, இது என் பொண்ணு நிஷா, இது அண்ணன் பையன் கனி ஒண்ணு, அது அண்ணன் பையன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்க தேங்க் பண்ண தான் வந்தேன். அதெல்லாம் தெரிஞ்சது எங்க அப்பா எல்லா எக்ஸாமும் பார்த்தேன் எழுதிருக்காங்க. எவ்வளவு தூரம் இருந்தாலும் கரெக்டா பண்ணுவான். எல்லாருக்கும் வணக்கம். என் பொண்ணு நேரா 4th படிக்குது. என் பேர் வசந்த். ஐசக் காலேஜில் ஃபார்மசி படிச்சுட்டு இருக்கேன். என்ன இயர் பா? செகண்ட். பாட்டு போட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் பார்க்கணும் தான் வந்து ரொம்ப நன்றி. மணிக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். Okay, then next. Always smiley, நல்ல சிரிச்சுட்டே இருப்பாங்க எப்பவுமே. Please welcome சீதா. இதெல்லாம் பார்ப்போமானே நினைக்கவே இல்லை. நான் நம்பர் கிடைச்சப்ப அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. சந்தோஷம்.
11th படிக்கிறேன். நான் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் இதெல்லாம் பார்த்து பேச முடியல. Also one of my best friends. கேர்டேக்கர் இல்லை கிறிஸ்டி சாலை சில கலையரசி ப்ளீஸ் கம்பெனி. என்னோட பேர் சாலை சிவகலையரசி. என் சன்னு சாலை அண்ணே பையன். எனக்கு எல்லாமே இவன் தான். நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன் மக்கள் மருந்தகத்தில் மதுரையில் தான் இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. 22 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாரையும் பார்க்கறது ஃபேமிலியோட பார்க்கறது ஒரு சந்தோஷமா இருக்கு. இவங்க குரூப்ல ரொம்ப லேட்டாக தான் வந்து சேர்ந்தாங்க. பட் லேட்டஸ்ட்டாக அப்டேட் ஆன ஒரு ஆள் சரோஜா. என்கரேஜ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. அவங்க தான் பத்தி குரூப்பே என்கரேஜ் பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இயர் ரொம்ப எப்படி சொல்றது, இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க இந்த வருஷத்துல 17 வச்சிருந்தாங்க. மதுரை தேனி டிஸ்ட்ரிக்ட் மேலாண்மையில போயிருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி கிராண்டா ஸ்கூல் நல்லாவே போயிருந்தாங்க. மாநிலத்தில் போன அவசியர் அவர் வந்திருந்தாரு. அவர் வந்துட்டு பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த வருஷம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல. எல்லாரையும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இந்த மாதிரி குரூப்ல இருந்தோடனே ரொம்ப ப்ரௌடாக ஒருன்னு சொன்னோன்னே என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. பார்த்தோன்னே அந்த மாதிரி ஒரு இதாக இருந்துச்சு. வெரி ஹாப்பி. எல்லாருக்கும் தேங்க்ஸ். குரூப்ல ஜாயின் பண்ணி இந்த அளவுக்கு பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் கொப்படாட்டில் இருக்கேன். குழந்தை அதை தான் வச்சுருக்கேன். பையன் வந்துட்டு ஃபார்மசி சேர்த்துருக்கேன். செகண்ட் இயர் மதர் தெரசா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி. பொண்ணு டேஷனில் படிக்கிறது. ரெண்டுமே தான் ஆனந்த் பண்ணால் கடை பார்த்துட்ருக்கோம். Next one person from B batch. ராஜகணபதி family. வணக்கம். ஒரு வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்த மாதிரி இருக்கிட்ட 2 நாளாக எனக்கு ஒன்று இந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாம் வந்ததுக்கு. இந்த மாதிரி இது பண்ண வேலைக்கு மணியானன் சார் எல்லாருக்கும் தேங்க்ஸ். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பேர் அனிதா. என் பொண்ணு ஷார்த்திகா தாலுதிகா. பையன் மகாலிங்கம். சேர்க்கல 4 வயசு ஆகுது. சரிங்களா? Okay, next person. Next person, otherwise called as Pulikurti Madhivandan. Please come to the stage. நான் மார்க்கெட்டிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிஸ்னஸ் பேர் முயேஸ்வரி. அவங்க மக்களே தேடிய மருத்துவத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ரீநாத் வர முடியல அவங்க. இது 2 பசங்க. இது பெரியவன், இது சின்னவன். பெரியவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
பேர் வந்து தர்ஷன், சின்னவன் வந்து கிருத்திஸ் பேர், 4th ஸ்டாண்டர்ட். She's also my best friend. தெலுங்கு கொஞ்ச நாள் பேச முடியல. Please come, Shiva. It's pleasure. காலேஜ்ல இருந்தே மனப்பாடம் பண்ணி மறந்துட்டேன். ரெண்டு பாப்பா பொண்ணுங்க. பெரிய பாப்பா பிஎஸ்சி சைக்காலஜி தயாரி பண்றாங்க. செகண்ட் பாப்பா வந்து 10th படிக்கிறாங்க. இங்க மதுரையில தான் ஒர்க் பண்ணேன் 15 வருஷம். சாரி, டேட் வந்து மாத்தி வைக்க முடியல. எல்லாரும் நெக்ஸ்ட் டைம் எல்லாத்தையும் பார்த்து Very soft person, very kindly speaking. I think so. Uttaya and family, please come to this. இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொஞ்சம் அட்டென்ஷன் அவங்கள பாருங்க கொஞ்சம் அப்புறம் பேசிக்கலாம். அவங்க இன்ட்ரோடக்ஷன் கொஞ்சம் அவங்க கவனிங்க. அவங்க பேசிட்டு நீங்கள் அங்கே தனியாக பேசலாம். அவங்களுக்கு டிஸ்டர்ப் மாதிரியே பேசியா ஒரு கட்சி மீட்டிங் வச்சு அப்படி பேசு. எல்லாருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி. வேலை பார்க்குறீங்க கூட மாமா வந்து சைலண்ட் பயங்கரமா பேசுவாங்க. நம்ம இதில் வந்து பெரிய தலைவர் தேவை. முன்னாள் தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், இப்போ பிடிக்கல வச்சிருக்காரு. எல்லாரும் எதா இருந்தாலும் போட்டு தான் பேசுவாரு. Due to some unavoidable circumstances, Gopi is not here. Probably he will come and join the next year, hopefully. உங்களோட நான் ஃபார்மசிஸ்ட் முடிச்சுட்டேன்றவங்க எல்லாருக்கும் தெரியும். பட் ஆஃப்டர் மை மேரேஜ், ஆஃப்டர் மை டெலிவரி, ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ மை ஆப்டோமெட்ரி அப்படின்ற ஒரு கோர்ஸ். அதை வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணது என்னுடைய ஹஸ்பண்ட். அதை நான் மறக்கவே மாட்டேன். இவன் வந்து ஆல்மோஸ்ட் எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு டே ஸ்காலராக போக வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் ஆன் ஆன்லைன். ஸோ மார்னிங் வந்து 7 o'clock 7:30 ஐம் கோயிங் டு த ஜிஹெச் நான் போகணும், அங்கே ட்ரைனிங் எடுக்கணும், 1:30 வரணும். என்னோட பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட், என்னோட ஹஸ்பண்ட் கோபியோட ஃபுல் சப்போர்ட்டில் வந்து ஐ காட் மை அகாடமிக் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இன் ஆப்டோமெட்ரி டாப்பர் ஆஃப் த பேட்ச் அந்த இயரில். அது மறக்கவே முடியாது. ஆமாம், என்னோட பேக் போனாக வந்து இருந்தது எல்லாமே என்னோட ஃபேமிலி, என் பேரண்ட்ஸ் அண்ட் கோபி. அதுக்கப்புறமா நான் என் ஒர்க்கிங் அஸ் சீனியர் ஆப்டோமெட்ரி சீனியர் ரீன் ஹை ஹாஸ்பிட்டல் சென்னை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது ஜூனியர் கோபாலகிருஷ்ணன், சூர்யா. இவனை பற்றி என்ன சொல்றது எனக்கு தெரியல. அவனை ஃபாதர்னு சொல்லலாம், அல்லது பிரதர் சொல்லலாம், ஃப்ரெண்டு சொல்லலாம். எந்த மாதிரி ஷேப்பில் வந்து அவன் மோல்ட் பண்ணாலும் வந்து மோல்ட் ஆகிடுவான். லைக் வாட்டர், ஒரு தண்ணியை வந்து எப்படி நம்ம எந்தெந்த பாத்திரத்தில் ஊற்றுனா அந்த தண்ணியை வந்து அதோட வடிவத்தை எடுத்துக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக் கேரக்டர் என்னோட பையன். எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பேசுறதுக்கு அவங்க நான் தயங்கவே மாட்டேன். ஈவன் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரிதான்,
நான் அவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுவேன். ஹி சிம்பிளி சிட்டிங் நியர் வித் மீ, என் பக்கத்தில் உட்காந்துட்டு யார் யாரெல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட ரொம்ப அதிகமாக எனக்கு வந்து தைரியம் சொல்லுவான், அட்வைஸ் பண்ணுவான், ஸ்ட்ராங்காக இருங்கம்மான்னு சொல்லுவான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பேக் போன் அண்ட் ஃபுல் சப்போர்ட் இப்போ என்னோட பையன் சூர்யா தான். இப்போ இந்த வார்த்தை உங்ககிட்ட பேசுவான். தேங்க்யூ. இங்கே இருக்கிற அனைவருக்கும் ஒரு இனிய வணக்கம். என் பேர் ஜிபி சூர்யா, ஜி ஃபார் கோபாலகிருஷ்ணன், டி ஃபார் பாலியம்மாள். நான் வாழ்க்கையை ரொம்ப பெருமைப்படுறது ஒரே விஷயத்துக்கு தான், இவங்க 2 பேருக்கும் பிறந்ததுக்கு மட்டும்தான். ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபார்மசூட்டிக்கல் சயின்டிஸ்ட், பிஸ்னஸ் மேன். எங்கள் அம்மா வந்து டாப்பர் ஆஃப் த பேட்ச், ஆஃப்டர் சரி, ஃபார்மசூட்டியும் சரி. ஆனால் எனக்கு பயாலஜி சுத்தமாக வராது, அது விட்டுருங்க. ஆக்சுவலாக ஒரு நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஒரு 10-15 மினிட்ஸ் கூட ஆகும். உங்களுக்குலாம் ஓகேவா? ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் இந்த மாதிரி ரீயூனியன் அப்படின்னு குரூப்பில் போட்டதுக்கப்புறம் நானும் அம்மாவும் ட்ரெஸ் எடுக்க போனோம். அம்மா எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து நான் எடுக்கிறதுக்கு கடைக்கு போனேன். நானா ஒரு ஐடியாவில் இருந்தேன், இந்த மாதிரி ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட் எடுக்கணும் அப்படின்னு. கடைக்கு போய் ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கடைக்காரங்க போட்டு பருத்தி எடுத்துட்டேன். இருக்கிறதுலே ஒயிட் கலர் என்ன சட்டை, இருக்கிறதுலே பிளாக் கலர் என்ன சட்டை, அவன் என்ன போட்டு வறுத்து எடுத்துட்டான். கடைசியில் நல்லா வாங்கிட்டு இது 2த்தையும் செலக்ட் பண்ணிட்டு வெளில வரேன். அதுக்கப்புறம் ஒரு 3 வாரம் கழிச்சு பார்த்தா குரூப்பில் மெசேஜ் போடுறாங்க, இது வந்து ட்ரெஸ் கோடு ஒயிட் அண்ட் ப்ளூ. எங்கேருந்து அதெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னா, இந்த ரீயூனியன் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். எஸ்பெஷலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது நம்மளோட பேரண்ட்ஸோட மீட் அண்ட் க்ரீட் தான், பட் நிறைய பேர் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கீங்க, நல்லா ஜோவியலாக இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் நான் இங்கே யாரெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல நீங்க படிக்கும் போது எப்படி நீங்க உணர்ந்தீங்க? ஆக்சுவலா என்ன சொல்லணும்னா வந்து இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா பயாலஜி தான் டஃபஸ்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவேன். யார் ஒத்துக்கிறீங்க? ஐ மீன் ஃபார்மசி குரூப்ல வந்து பயாலஜி டஃபஸ்ட் சப்ஜெக்ட்னு சொன்னா கண்டிப்பா நல்லா சொல்லுவீங்க. நான் என்ன சொல்றேன்னா ஆக்சுவலா இப்போ மேக்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல நமக்கு இருக்கிற ஃப்ளாவே இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து நம்மளால அந்த விஷுவலைஸ் பண்ண முடியல. நம்ம என்ன படிக்கிறோன்றதோட நம்மளால ஒரு லிங்க் கிரியேட் பண்ண முடியல. அதுதான் ப்ராப்ளமே. இப்போ நீங்க பிசிக்ஸ்ல ஒரு டாபிக் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு படமும் இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்லலாம்னா விஷுவலைசேஷன் வந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆஸ் அ ஸ்டூடெண்டா நானே என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, இப்போ அவங்க எடுக்கிறது வந்து இதுதான் இப்படிதான் சம் போடணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. பட் இந்த மேக்ஸ்குள்ளேயும் பிசிக்ஸ்குள்ளேயும் ஒரு டீப்பர் ட்ரூத் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால வந்து அதை ரொம்ப ஈஸியாகவே மார்க் வாங்க முடியும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ பயாலஜி புக்கு நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு சாப்டர் எனக்கு 100 பேஜ் வருது, 100 பேஜ்லேயும் 100 டயக்ராம் இருக்கு, என்னால் அதை தான் மனப்பாடம் பண்ண முடியல. ஆனால் நான் பிசிக்ஸ் புக் எடுத்தேன்னா படிப்பேன், கான்செப்ட் புரிஞ்சுக்குவேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். அதே மாதிரி தான் மேக்ஸ்க்கும் நீங்கள் ஒரு கான்செப்ட் வச்சு இன்னொரு கான்செப்ட் டெவலப் பண்ணி அது உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு ரிவார்டிங்காக இருக்கும். இப்போ அதனால் நான் என்ன நினைக்கிறேன், ஆக்சுவலாக என்னோட பார்ட் என்னன்னா, நான் வந்து ஒரு ப்ரொஃபஸர் ஆக போகிறேன் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸில். அதில் நான் இந்த ஸ்டேஜை நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னா, இந்த ரீயூனியன் இப்போ இந்த ரீயூனியன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நம்ம அப்பா அம்மா எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்களோ அந்த மாதிரி நான் வந்து உங்களோட எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு விரும்புகிறேன். ஃபார்ம் பண்ணி நம்ம எல்லாரும் டச்சில் இருக்கணும்னு விரும்புகிறேன். நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணலாம், நல்ல கருத்துக்கள் ஷேர் பண்ணலாம், நம்ம எல்லாரும் நம்மளோட நாலேஜை வளர்த்துக்கிட்டு எல்லாரையும் டெவலப் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும்னா,
இப்போ பயாலஜி இப்பதான் இப்போ யூஸ் பண்ற பயாலஜி அம்மா இப்பதான் ஆட்டம் யூஸ் ஆகுது. இப்போ பயாலஜி யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய பேர் என்ன மாதிரி 11th படிக்கிறவங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ஜேஇ எழுதணும், நீட் எழுதணும், கிராக் பண்ணணும் அப்படின்னு ஐடியில் இருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இன்னொரு ஒரு பாத்து இருக்கு, ஒலிம்பியாட்ஸ் அப்படின்னு ஒரு பாத்து இருக்கு, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். மேத்ஸ் ஒலிம்பியாட் இருக்கு, ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் இருக்கு. ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாட் வந்து இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசிக்ஸ் டீச்சர் கண்டக்ட் பண்ணுறாங்க, IAPT. அடுத்து மேத்ஸ் ஒலிம்பியாட் வந்து அதுவும் அந்த அசோசியேஷன் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஒலிம்பியாட்ஸ்க்கு வந்து நீங்கள் தனியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் கூகுளில். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டேஜாக பாஸ் பண்ணி போனீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா உங்களால் இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த ஒலிம்பியாட்ஸில் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து ஒரு 4 ஸ்டேஜ் இருக்குது. 4வது ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் எல்லா நாடுகளோடையும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு 6 கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அந்த 6 கொஸ்டினில் எந்த கண்ட்ரியில் இருக்கிற அந்த 5 டீம் மெம்பர்ஸ் வந்து நல்லா பண்ணுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. நான் என்ன ஆசைப்படுறேன்னா, இது வரைக்கும் நம்ம இந்தியாவிலேருந்து வந்து ஒரே ஒரு தடவை தான் நம்ம மேக்ஸ் ஒலிம்பியாடில் கோல்டு வாங்கியிருப்போம். என் ஆசை என்னென்னா, எல்லாரும் முன்னுக்கு வரணும், மேக்ஸ் ஃபிசிக்ஸை டெவலப் பண்ணணும், நம்மளால் முடியும் அப்படின்னு காமிக்கணும். அதனால் எல்லாரும் இனிமேல் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் எடுத்தீங்கன்னா ரேசிங் அதை பார்த்து பயப்படாதீங்க, அதை ஒரு சுமையாக நினைக்காதீங்க. நீங்கள் தினம் வாழ்க்கையில் என்ன பார்க்குறீங்களோ அதை யோசித்து கனெக்ட் பண்ணி உங்கள் மைண்டில் ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் லைஃப்னு நான் சொல்லுவேன். என்ன விஷயம் வந்தாலுமே வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மேடையை வழங்குறதுக்கு ரொம்ப நன்றி. நான் பொறுமையாக பேசுனதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா யாருக்கும் இப்போதைக்கு பொறுமை இல்லை ஒரு விஷயம் பேசுறது கேட்கறதுக்கு. நானும் காமெடியாக பேசலாம்னு தான் நினைச்சேன், ஆனால் அதுக்கும் கண்டென்ட் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். காமெடியாக பேசினா எப்படி இருக்குன்னு யோசிப்பேன். அதனால நான் வேணாம்னு இருக்கேன். ரொம்ப நன்றி. கண்டிப்பா anytime any doubts please contact Surya. நம்பர் தரோம் உங்களுக்கு. Basically he is interested in maths and physics to do his PhD லெவலில் போய் ஒரு ப்ரொஃபஸர் ஆகி அவனுடைய எய்ம் வந்து அவன் இப்போ சொல்லலை, பட் எனக்கு தெரியும். ஆசியம் அதை நான் சொல்கிறேன். யாரெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி பசங்களுக்கு டியூஷன் எடுத்து அவங்க மேலே கொண்டு வரணும் அப்படின்றது அவங்களோட வெரி ப்ரௌட் அபவுட் மை சன். தேங்க்யூ ஸோ மச். அப்படியே சூர்யா இன்னொரு வார்த்தை சொல்லிடுறான், அவங்க அப்பா ரொம்ப சாட்டா முக்கியமான பாயிண்ட் தான் பேசலாம். ஆனா சூர்யா வந்து இவ்வளவு தூரம் வெளிவா I would like to call Manivan and family, the entire group, please give them a big class to Manivan and family. மைக்கே அவட்டதா இருக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சிம்பிள். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், நான் வந்து மணிவண்ணன், என் ஒய்ஃப் கிளாஸ்மேட், என்னோட பிஃபார்ம் மேட்டு அவங்க நன்றி. ஸோ மற்றவங்க சொல்கிறதுக்கு தெரியுறதுக்காக நான் சொல்கிறேன். நாங்கள் லவ் மேரேஜ், இந்த சேம் பேட்ச் தான் நாங்கள் படித்தோம். இது என் பையன் அபிஷேக், டூயிங் 11th ஸ்டாண்டர்ட். அண்ட் என்னை பற்றி இன்ட்ரோடக்ஷன் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க மணின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும்னு நாங்கள் பேசியிருந்தப்போ ஒரு கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவங்கள ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள ஆட் பண்ணுங்கன்னு மட்டும் தான் சொன்னேன். ஆனால் அது பார்த்தீங்கன்னா 2 daysல கிட்டத்தட்ட ஒரு 35 கிராஸ் ஆகி போயிடுச்சு. 35, 40 அது ஒரு 3 days பார்த்தீங்கன்னா 40 கிட்ட போயிடுச்சு. ஸோ 40க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டாண்டர்டாக நின்றுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம படித்தது வந்து 55 நினைக்கிறேன், 60ல வந்து பார்த்தீங்கன்னா 46 வரையும் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு மேலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. லைக் சரோஜாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சரோஜாலாம் கான்டாக்டே பண்ண முடியல. இருந்தாலும் நாங்கள் வந்து லெட்டர் போட்டோம், பட் அவங்களுக்கு ரீச் ஆகலை. அன்ஃபார்ச்சுனேட்லி முருகன் வந்து அவங்களை பார்த்து சொல்லி அதுக்கப்புறம் முருகேஸ்வரிய காரை பார்த்து சொல்லி ஆட் ஆனாங்க. சைனீஸ் கொரியர் பண்ணியாச்சு, ஆனால் எதுவுமே ரீச் ஆகலை.
நிறைய பேர் அதனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் இயர் வந்து நெக்ஸ்ட் இயர் எப்படியாவது கண்டுபிடிப்போம். அதே மாதிரி இப்போ நிறைய பேர்னால ஆக்சுவலாக ரியல் ப்ராப்ளம்னால நிறைய பேர்னால வர முடியல. ஸோ தட் நெக்ஸ்ட் இயர் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அவர் ரிலேஷன்ஷிப். அதே மாதிரி சிவா சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உடனே சொன்னதுக்கு அப்புறம் ரீயூனியன் சொன்னதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். தெரியுமா எனக்கு தெரியல, இவங்க கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கோபி தான். கோபி தான் இவங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணதே. அதுக்கப்புறம் தான் ரீயூனியன் பேச்சே வந்தது. ஸோ இந்த டைம்ல கோபிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். இங்க வந்து அப்பா தான் பேசுறாரு. அபிஷேக் பத்தி நான் என்ன சொல்லணும்னா ரொம்ப டிசிப்ளின். நம்ம வந்து எதையும் ப்ரெஷர் பண்ண வேண்டாம். அவனா காலேஜ் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லை கிளம்புறதா இருக்கட்டும் அவனே செஞ்சிருவான். அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரைக்கும் கொடுக்குறதா இது வேணும் அது வேணும் அந்த மாதிரி எதுவும் கேட்கறது. ஸோ ஐ லவ் மை சன். கேட்டுக்கோப்பா கேட்டுக்கோப்பா நல்லா கேட்டுக்கோப்பா. கேட்க மாட்டானாப்பா. அந்த பாயிண்ட் என்ன சொல்லுங்க. ஆமா அந்த பாயிண்ட் நீயே சொல்லணும். அப்பாட்ட நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லணும். எல்லாம் பசங்க அது உண்மை. அவங்க அப்பா எதுவுமே கேட்க மாட்டான். எதையும் கேட்க மாட்டான். நாமளா செய்யறது அவனா எதுவுமே கேட்க மாட்டான். படிக்கிறது மெயினா சொல்லுங்க சார் ஸ்டூடெண்ட்லாம். பொதுவாக 4 o'clock சம்டைம்ஸ் வந்து 5 o'clock எழுந்திருப்பான். ஸோ நைட் வந்து சம்டைம்ஸ் ஏதாவது ஒர்க் இருந்தால் 12 o'clock தான் தூங்குவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இஸ் மேனேஜிங் த டைம் ஃபார் ஹிஸ் எஜுகேஷன். எல்லாரும் வந்து ஆக்சுவலாக வந்ததே எனக்கு வந்து பெரிய ஆச்சரியமா இருக்கு. நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு நினைச்சது. முக்கியெல்லாம் வந்து கடைசி வரை கரெக்ட் வச்சுட்டு போகல. ஸோ நிறைய பேர் ஆச்சரியமா தான் இருக்கு. தீபா தேங்க்யூ 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 தேங்க்யூ. I welcome Sanmurthy finally.